என் தாலி பாக்கியம் நிலைச்சு இருக்கிறதுக்காக அந்த நேரத்துல என் அம்மா இருந்திருந்தா எனக்கு என்ன பண்ணிருப்பாங்களோ அதத்தான் நீ அம்மா ஸ்தானத்துல இருந்து பண்ணிருக்க. ரொம்ப நன்றி பட்டம்மா. அம்மா, என்னம்மா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. அம்மா போதுமா, இதுக்கு மேல ஏதாவது சொன்னா நான் அழுதுருவேம்மா. நான் போய் என் வேலையை பாக்குறேம்மா. நெல்லு பட்டம்மா, நாம போய் முடிக்க வேண்டிய காரியம் இன்னொன்னு பாக்கி இருக்கு. போலாம் வா. எங்கம்மா? என்ன கடமை? பரிகாரம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு நீ எப்படி காரணமோ அதே மாதிரி கோவில்ல பரிகாரத்தை முடிச்சு வச்ச அந்த பொண்ணும் காரணம் இல்லையா? நான் அந்த பொண்ணை நேர்ல பார்க்கணும், அவளுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். என் மனசார அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அம்மா பார்வதியை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மா அங்க போனாங்கன்னா பார்வதியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சிருமே. அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. அம்மா, பரிகாரம் முடிஞ்சதும் நானே அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்ல கோயிலுக்கு போனம்மா. ஆனா அப்படி ஒரு பொண்ணு கோவில்ல இல்லையாம்மா. பூஜைக்காக வந்துட்டு போயிருக்கலான்னு சொன்னாங்கம்மா. அப்படியா? எனக்கு உதவி பண்றதுக்காகவே ஆண்டவன் அவளை அங்க அனுப்பி வச்சிருக்கானோ என்னமோ. எப்போ என்ன நடக்கும்னே புரிஞ்சுக்க முடியல. பரவாயில்ல பட்டம்மா, என்னைக்காவது ஒரு நாள் அவளை பாப்பேன், கண்டிப்பா நன்றிய சொல்லுவேன். ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ணு எனக்காக பரிகாரம் பண்ணிருக்கா. பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டுருக்கா. அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவளை நான் சீக்கிரம் பார்க்கணும். அது வேற யாரும் இல்லம்மா, நம்ம பார்வதி தான். அம்மா தாயே, உன்னோட கருணையால உன்னோட உதவியால அகிலா அம்மாவோட 3 தோஷ பரிகாரத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டேன். ஐயாவையும் பிரச்சனையில இருந்து காப்பாத்தியாச்சு. இன்னும் 6 தோஷம் இருக்கு. அந்த 6 தோஷத்துல இருந்து அகிலா அம்மாவை காப்பாத்தணும். அதுக்கு நீதான் தாயே மனசு வைக்கணும். அடுத்ததா என்ன தோஷம், அதுக்கு என்ன பரிகாரம், என் மனசு பூரா இதே சிந்தனையா இருக்கு. எனக்கு நீதான் தாயே ஒரு நல்ல வழியை காட்டணும். வணக்கம்மா. வணக்கம்மா. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. நல்லது. ஓகே. நல்லா இருக்கீங்களா? சேமமா இருக்கும். நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் சௌக்கியம் தானே? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியம்தான் சாமி. உங்க கணவருக்கு நடந்ததை கேள்விப்பட்டோம். ஆனா கவலைப்படாதீங்க, கடவுள் நல்லவங்களை சோதிக்கிறது நல்லதுக்கு தான். ஏதோ முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்க போல இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. அம்மா, அடுத்த புதன்கிழமை நம்ம விண்ணோட பாத கிராமத்துல இருக்கிற விசாலாட்சி தாயார் உடனுரை காசி விஸ்வநாதர் கோவில்ல குடமுழக்கு விழா நடக்க போகுது. அதுல நீங்க தவறாம குடும்பத்தோட கலந்துக்கணும். ரொம்ப சந்தோஷம். சிவன் கோவில் குடமுழக்கு விழான்னா நிச்சயமா நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். எல்லாரையும் கூட்டிக்கிட்டே வரேன். வர்றதோட மட்டும் இல்லாம 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குடமுழக்கு விழா
சிறப்பா நடக்கிறதுக்கு உங்க பரம்பரை வழக்கமா மரகத லிங்கத்தை கொடுத்து உதவுற மாதிரி இந்த தடவையும் கொடுத்து உதவணும். ஆ ஆமாமா, எனக்கே மறந்து போச்சு பாருங்க. எப்பவுமே ஞாபகம் இருக்கும். இந்த தடவை என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். பரவாயில்லம்மா. அந்த மரகத லிங்கத்தை கோவில் கும்பத்துல வச்சு பெரிய சிவாச்சியாரியார் மந்திர அனுஷ்டாஸ்தானம் பண்றதாமா இந்த விழாவோட சிறப்பே. மரகத லிங்கத்தை ஒரு வாரம் பூஜையில வச்சிருந்து குடமுழக்கு விழா முடிஞ்சதும் பத்திரமா திரும்பி கொண்டு வந்து ஒப்படைச்சிடும். மரகதலிங்க பூஜையால கோயிலுக்கும் ஒரு சிறப்பு கிடைக்கும், உங்களுக்கும் பேரும் புகழும் புண்ணியமும் கிடைக்கும். ஆ, மரகத லிங்கத்தை கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அது என் பரம்பரை சொத்து, விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அதுக்கு எந்த விதத்திலையும் சின்ன ஆபத்தோ பாதிப்போ வந்துடக்கூடாது. இதுலெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அம்மா, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். பாதிப்பும் வராது, சேதாரமும் வராது. அதுக்கு நாங்க உத்தரவாதம் தரோம். நாளைக்கே பூஜை ஆரம்பிக்கணும். நம்பிக்கையோட கொடுத்து உதவுங்க. ஒன்னு பண்றேன், நாளைக்கு நானே வந்து மரகத லிங்கத்தை உங்க கையில ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு சிவாச்சாரியார்கள் இங்க வருவாங்க. அவங்களோட சேர்ந்து மரகத லிங்கத்தை கோவில கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க. சரி, அப்படியே ஆகட்டும். அப்ப நாங்க கிளம்புறோமா? வாங்க. ஓம் நம சிவாய. வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மா, நீங்க சொல்ற மாதிரி மரகத லிங்கத்தோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால நீங்க நாளைக்கு கோயில்ல போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு நானும் உங்க கூட வர்றேம்மா. நல்லது அருண், சரிம்மா. வா. வணக்கம்மா. வாங்க குருஜி. எல்லாருக்கும் வணக்கம் குருஜி. உட்காருங்க. ஓகே. சிவாச்சாரியார்கள் வந்துட்டு போறாங்களே, என்ன விஷயமா? நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அவங்க வந்துட்டு போறாங்க குருஜி. ஓ, அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம விண்ணோடும் பாதை கிராமத்துல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவில்ல ஒரு வாரத்துல கொடமுழுக்கு விழா நடக்க போகுது. அந்த கொடமுழுக்கு விழாவுக்கு எங்க பரம்பரைக்கு சொந்தமான மரகத லிங்கத்தை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது நம்ம பரம்பரை வழக்கம். பூஜைக்காக நம்ம கிட்ட இருக்கிற மரகத லிங்கத்தை அவங்க வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நானே அங்க வந்து உங்க கையில கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன். குருஜி, என்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அம்மா, ஏற்கனவே உங்களுக்கு நேரம் சரியில்லை. இந்த நேரத்துல மரகதலிங்கம் உங்க வீட்டை விட்டு போகணுமான்னு நான் யோசிக்கிறேம்மா. இதுல என்ன இருக்கு குருஜி? வேற ஏதாவது காரணத்துக்காக கேட்டா யோசிக்கலாம். கோவில் குடமுழுக்கு விழாக்காக தானே கேக்குறாங்க. இத நாங்க பரம்பரை பரம்பரையா குடுக்கறது தானே. இந்த தடவை குடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? மற்ற நேரத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஆனா இந்த நேரத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கோவிலுக்கு எங்க மரகதலிங்கத்தை கொடுக்கணுங்கிறது எங்க பரம்பரையில வந்த முன்னோர்கள் கொடுத்த வாக்கு. அந்த வாக்க நான் மட்டும் எப்படி மீறுவேன்? அவங்க கிட்ட என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது குருஜி. சரிம்மா, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நீங்க பண்ணுங்க. நடக்கிறது நடக்கட்டும். சரி, இதெல்லாம் விடுங்க. உங்களை வர சொன்ன விஷயத்த பேசலாம். சொல்லுங்கம்மா. கொஞ்ச நாளா எங்க குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு குருஜி. வீடு மாறி வந்தா இதெல்லாம் குறைஞ்சிடும்னு சொன்னீங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கவே இல்லை.
சொல்லப்போனா பிரச்சனை இன்னும் அதிகம்தான் ஆயிட்டே இருக்கு. இதெல்லாத்துக்கும் நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும் குருஜி. இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். ஏன் குருஜி, எங்களுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. இதெல்லாத்துக்கும் என்ன காரணம்? நடக்கிறது என்னன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். சொன்னா நீங்க பார்வதியை தேடி போயிடுவீங்க. அதனால என்னால அதை சொல்ல முடியாது. அது உங்க குடும்பத்தை காக்கிற குலதெய்வம் உங்களை கைவிடாது. நீங்க கலங்காம இருங்கம்மா. மரகத லிங்கத்தை நீங்க வீட்டை விட்டு வெளியே கொண்டு போற முடிவை எதுக்கும் மறுபரிசீலனை பண்ணுங்க. பரம்பரை பரம்பரையா உங்க வீட்டில் இருக்க தெய்வ அம்சம் வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடும்மா. நீங்க சொல்றது எனக்கு புரியுது குருஜி. ஆனா என் முன்னோர்கள் கொடுத்த வாக்க என்னால காப்பாத்தாம இருக்க முடியாது. மீறக்கூடாதுதான். ஆனா சில நேரங்கள்ல தவறுகள் நடக்காம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது இந்த குடும்பத்துக்கு நல்லது. அதுக்காக என்னைக்கோ கொடுத்த வாக்குக்கு இன்னைக்கு தேவையான சில மாற்றங்கள் பண்றதுல தப்பே இல்லம்மா. அது நல்லதுதாம்மா. எழுதும் போது பிழையா எழுதிட்டா அதை அழிச்சிட்டு திருத்தி எழுதுறது தானே முறையா இருக்கும். ஆதிக்கடவுர் பரம்பரையில இருக்கிறவங்க கொடுத்த வாக்கு கல்வெட்டுல எழுதின எழுத்து காலத்துக்கும் அழியாது. அதை இந்த அகிலா அழியவும் விடமாட்டாங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதியில பெரும் வெள்ளமும் புயலும் வந்துச்சு. அப்போ இந்த கும்பாபிஷேகமே நடக்கல. அது உங்களுக்கே தெரியுமேமா. நீங்க சொல்றது சரிதான். அப்ப கூட கும்பாபிஷேகத்தை தள்ளி வச்சு 1 வருஷம் கழிச்சு நடத்தினாங்களே தவிர அதை ரத்து பண்ணல. அது உங்களுக்கும் தெரியுமே. அகிலாண்டீஸ்வரி அம்மா கிட்ட பேசி ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் தானே அது? அது அந்த ஆண்டவனால தான் முடியும். குருஜி எஸ்கேப்பு. அதுவும் நீங்களா கையெடுத்து கும்பிட்டு விட்டு கொடுத்தாதான் உண்டு. அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டா. அங்கேயும் கெத்தாதான் இருப்பா. இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த மரகதலிங்கம் வெளியே போறதன் மூலமா அகிலாவோ இல்லை இந்த குடும்பமோ நாசமா போக போகுது. இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. நான் கொடுக்க வேணான்னு சொல்லல. ஆனா நேரம் உங்களுக்கு சரியா இல்லாதப்போ நீங்க இத பண்ணணுமா? அதாம்மா நான் சொல்றேன். இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல குருஜி. என் முன்னோர்கள் மேலயும் நான் கும்பிடுற தெய்வத்து மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்கள மீறி எனக்கு எந்த கெடுதலும் நடக்காதுன்னு நம்புறேன். அப்போ மரகத லிங்கத்தை கொடுக்கற உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு எப்படி திரும்ப வராதோ அப்படிதான் இந்த அகிலாண்டேஸ்வரி வாயில இருந்து வர்ற சொல்லும். நல்லதுமா. இனி அந்த ஆதிபராசக்தி தான் உங்களை காப்பாற்றணும். நான் வரேம்மா. வாங்க குருஜி. இந்த குருஜி சொல்றத வச்சு பார்த்தா அகிலா ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி முழி பிதுங்கி தவிக்க போறா. நல்லா இருக்குமே. உமா எங்க? வெளியே போயிருப்பாளோ? குருஜி, என்ன நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க? வாங்க வண்டியில உட்காருங்க, நான் டிராப் பண்றேன். வேண்டாமா? வந்து உட்காருங்க குருஜி, வாங்க. இல்லம்மா பரவாயில்ல, வேண்டாமா.
என்ன குருஜி, நான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல. என்ன குருஜி நடந்து போறீங்க? வாங்க. வரும்போது நடந்துதாம்மா வந்தேன், போகும்போது நடந்தே போறேனே. வரும்போது நீங்க நடந்து வந்திருக்கலாம். ஆனா எங்க வீட்ல இருந்து போகும்போது உங்களை நடக்க விட்டு வேடிக்கை பார்த்தா நல்லா இருக்குமா? வாங்க குருஜி. உங்க வீட்டுக்குன்னு இல்லம்மா, எந்த வீட்டுக்கு போனாலும் நடந்தே தான் போவேன், நடந்தே தான் வருவேன். நடக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம் தானம்மா. ஆமாமா, கண்டிப்பா ஆரோக்கியமான விஷயம்தான். இருந்தாலும் நீங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் இப்படி கார்ல போனா எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. வாங்க குருஜி. அதுவும் இல்லாம நீங்க என் கார்ல வர்றது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ப்ளீஸ் எனக்காக வாங்க குருஜி. என்ன குருஜி இப்படி யோசிக்கிறீங்க? இதுவே அகிலாக்க கூப்பிட்டு இருந்தா நீங்க வந்திருப்பீங்கல்ல. வாங்க குருஜி. கார்ல ஏறலனா நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு. சரிம்மா, நான் வரேன். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. வாங்க குருஜி, வாங்க. குருஜி, குருஜி கிட்ட என்னம்மா, என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு குழப்பம்? என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேளுங்கம்மா, அதை தயக்கம் இல்லாம கேளுங்க. ஐயோ குருஜி, இதுதான் உங்க மகிமைங்கிறது. பாருங்க, நான் மனசுல நினைச்சத அப்படியே சொல்லிட்டீங்க. நீங்க என்ன சந்தேகம் கேட்க தானே இந்த கார்ல என்ன ஏத்திக்கிட்டீங்க? என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க குருஜி. நீங்க நடந்து போறத பார்த்து தான் நான் கூப்பிட்டேன். ஆனா இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் சந்தேகம் கேட்கலான்னு தோணுது. குருஜி, அக்கா மரகதலிங்கத்தை கோயிலுக்கு கொடுக்கறேன்னு சொன்னப்போ கொடுத்துதான் ஆகணுமான்னு நீங்க கேட்டீங்க. அகிலா அக்கா பாரிவள்ளலுக்கு பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி கொடுத்த வாக்குதான் முக்கியம், கொடுத்துதான் தீருவேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி கொடுத்தா குடும்பத்துக்கு ஆகாது, பிரச்சனை வரும்னு சொன்னீங்களே, அது என்ன பிரச்சனைங்க குருஜி? ஆமா, நீங்க எதுக்காகம்மா அதை கேக்குறீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னம்மா பண்ண போறீங்க? என்ன குருஜி இப்படி கேக்குறீங்க? எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா போய் நிக்கிறது நானே தானே இருக்கணும். அதுவும் அகிலாக்காக்கு ஒரு பிரச்சனைனா நான் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? அதனாலதான் கேட்டேன். என்ன குருஜி சிரிக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பிரச்சனை வரும்? அம்மா, நீங்க கேக்குறத பார்த்தா நல்லதுக்கு கேக்குற மாதிரி தெரியலையே. ஏதாவது நடக்கணும்னு ஆசைப்பட்டு கேக்குற மாதிரி இருக்கு. ஐயோ குருஜி, நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நான் அப்படிலாம் கேட்கல. குடும்பத்துல பிரச்சனை வரும்னா குடும்பத்துக்கு பிரச்சனை வருமா, இல்ல குடும்பத்துல ஒருத்தருக்கு பிரச்சனை வருமா, இல்ல மொத்த குடும்பமும் நாசமா போகுமான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தானே அதுக்கேத்த மாதிரி நாம முன்னெச்சரிக்கையா ஏதாவது செஞ்சு காப்பாத்த முடியும். அதுக்காக தான் குருஜி கேக்குறேன். பிரச்சனை வருமா, ஆனா அந்த அம்மன் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அவங்கள காப்பாத்திடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பங்கு தலைவனை கார்ல உட்கார வச்சு மரியாதை கொடுத்து கேள்வி கேட்டா பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறானே. பிரச்சனைன்னு சொல்றான், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரச்சனை கொடுக்க முடியும். அம்மா, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கதையா சொல்றேன். கதையா? சொல்லுங்க குருஜி. ஒரு அடர்ந்த காடு, அந்த பச்சை பசுமையான காட்டுல ஒரு முயல் துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்துச்சான். முயலா? சுக்கா செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு குருஜி. ஐயோ, அதேதாம்மா. அதே ஆசையோட தான் அந்த முயலை பயங்கர பசியோட இருந்த ஒரு ஓநாய் துரத்த ஆரம்பிச்சுதான். ஐயோ, ஓநாய்க்கு பயந்து ஓடின முயல் ஆத்துல தவறி விழுந்துருச்சான். அச்சச்சோ. பசியோட இருந்த அந்த ஓநாய்க்கு தனக்கு அந்த இறை கிடைக்கலையேன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சான். அந்த சத்தம் கேட்ட மனுஷன் ஒருத்தன் ஆத்துல குதிச்சு முயலை காப்பாத்தி கரையில சேர்த்தாங்க. சூப்பர். அப்ப அவன் அந்த ஓநாயை பார்த்து முயல் மேல இந்த ஓநாய்க்கு எவ்வளவு அக்கறை, உயிரை கொடுத்து கத்தி காப்பாத்திருக்கே, ஓநாயை நினைச்சு பெருமைப்பட்டிருக்கான். ஆனா அந்த ஓநாய் பசிக்குதான் முயலை துரத்துச்சேன்னு அவனுக்கு தெரியாது பாரு. அம்மா, காரை நிறுத்துங்க. என்னாச்சு குருஜி? ஏ இல்லம்மா, நான் இறங்குற இடம் வந்துருச்சு, கொஞ்சம் காரை நிறுத்துங்கம்மா. இங்கதான். குருஜி, ஒரு நிமிஷம். என்னம்மா? எனக்கு நீங்க சொன்ன கதையில ஒரு சந்தேகம். என்ன சந்தேகமா? அந்த முயல் என்னாச்சு? அது அந்த ஓநாய் கிட்ட தான்மா கேட்கணும். ஓநாய் கிட்டயா? குருஜி, ஒரு நிமிஷம்.
நிமிஷம். என்னம்மா? இல்ல, நான் ஒரு பிரச்சனைய பத்தி உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு ஒரு கதைய சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க சொன்ன கதையே பிரச்சனையா இருக்கே. நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த கதை தாம்மா பதில். இவனை எல்லாம் ரோட்ல போறவன கார்ல உட்கார வச்சு மரியாதை கொடுத்து ஏதோ ஒண்ணு கேட்டா முயல் ஆமை ஓனாயின்னு புரியாம கதை சொல்லிட்டு போறான். இதுல யாரு ஓனாய் யாரு முயல்? ஒருவேளை என்னதான் ஓனாயின்னு சொல்றானோ? நான் ஓனாய் தானே, ஓனாய் என்ன பண்ணுன்னு காட்டுறேன்.